தல அஜித்தால பண்ண முடியாத விஷயத்தையும் தளபதி விஜயால் பண்ண முடியாத விஷயத்தையும் சூர்யா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லாங்க. நிறைய அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இவர் தாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தல அஜித்தும் சரி தளபதி விஜயும் சரி நல்லா மூவி பண்ணலன்னு மாதிரி இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்க கெரியரை தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட வழியும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் பார்த்தீங்கன்னா அரசியல் போயிட்டாரு, தல அஜித்தும் பார்த்தீங்கன்னா ரேசிங் போயிட்டாரு. அவங்க கெரியர் என்னவோ அவங்க தாண்டி போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே சூர்யா பார்த்தீங்கன்னா கடைசி நடிச்சுட்டு தான் இருக்காரு, நிறைய நல்லதும் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கான அவார்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா அவார்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சூரிய படத்தை மேக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சுதா கங்கோரா பற்றி மேய்ப்பாங்க. அவர் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யாவை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் மியூசிக் சொல்லணுங்க முக்கியமாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆனதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான சென்டிமெண்ட்டும் சரி அதுக்கான பூஸ்பமும் பார்த்தீங்கன்னா கிளம்பும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதா கங்கோரா நெக்ஸ்ட்டு ஒரு படத்தை ஃபிலிம் மேக் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா அரசியல் கலந்த படமாக பார்த்தீங்கன்னையும் சிவகார்த்திகேயன் நடித்த மாதிரியும் போயிடுச்சு. பட் ஆனால் சூர்யா நடிச்சிருந்தா ஒன்றும் இருக்குது, நல்லா ஆக்டிங் வேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். பட் இருந்தாலுமே ஸ்டில் நடிக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இதுக்காக நடிக்க மாட்டான்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. ஏன்னா நடிச்சிருந்தாங்கன்னா கேன்சர் வீசி எப்படி போயிருக்குன்னு தெரியாது, யார் யாரெல்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இது நடிக்காதுன்றதே நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலுமே இப்போ ஸ்டில் என்ன நடக்குதுன்னா சூர்யாக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காரு. தல அஜித்தாலும் முடியாது, தளபதி விஜயாலும் முடியாது. பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா சூர்யா வாங்கிட்டார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ.